வணக்கம் மக்களே. இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெந்தயம், கடுகு, மஞ்சள் தூள், எண்ணெய், புளி கரைசல் கரைத்தது, மிளகாய்த்தூள். இப்பொழுது மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம். அதன் பின் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது மூணையும் போட்டு தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். பச்சை மிளகாய் வதக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த புளி கரைசலை எடுத்து இதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்பு நல்லா சுண்டி வரும்பொழுது ஒரு திக்னிங் ஏஜெண்ட்டாக வரும். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மீனை நம்ம எடுத்து போடணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டோம், வெந்தயம் போட்டுட்டோம், கடுகு போட்டு வதக்குறோம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். பூண்டு போட்டாச்சு, வெங்காயம் போடுறோம். அடுத்தது தக்காளி, போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளிக்கரைசல், உப்பு கரைசல் எல்லாத்தையும் போட்டு